ஹலோ ஆல். பிஎட் அண்ட் எம்எட் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்வயம் கோர்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. இப்போ ஸ்வயம் எக்ஸாமினேஷன் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் ஸ்வயம் அண்ட் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி எக்ஸாம் எழுதுறதுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்வயம் எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னால் சில டாக்குமெண்ட்ஸ் நமக்கு தேவை. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் பார்க்கலாம். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஜேபிஇஜி ஃபார்மேட்டில் இருக்கணும். அதோடைய ஃபோட்டோ சைஸ் பார்த்தீங்கன்னா 10 KB to 200 KB ரேஞ்சுக்குள்ளே இருக்கணும். செகண்ட், கிளியர் ஸ்கேன்டு சிக்னேச்சர் ஃபோட்டோ. ஸோ அதுவும் ஜேபிஇஜி ஃபார்மேட்டில் இருக்கணும். நல்லா ஒரு ஒயிட் ஷீட்டில் ஷைன் பண்ணி கிளியர் பேக்ரவுண்டாக இருக்கணும். சைன் கிளியராக இருக்கிற மாதிரி இருக்கணும். ஓகே, அதோடைய ஃபைல் சைஸ் 4 KB to 30 KB வரைக்கும். கேட்டகரி, ஸோ ஓபிசி சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஓபிசி கேட்டகரியில் அப்ளை பண்ணலாம். ஸோ அதோடைய ஓபிசி சர்டிஃபிகேட் நீங்கள் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ரெடியாக வச்சுருக்கணும். இன்கேஸ் பிடபிள்யூடி டிசேபிள்டு ஆர் விசுவலி சேஞ்சு இந்த மாதிரி பர்சன்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அப்ளை பண்ணுறத சர்டிஃபிகேட் நீங்கள் கையில் வச்சுக்கணும். 50 KB அதோடைய ஃபைல் சைஸ், ஸ்கேன் பண்ணுற ஃபைல் சைஸ் 50 KB to 300 KB கேட்டகரி அண்ட் பிடபிள்யூடி சர்டிஃபிகேட் அந்த கேட்டகரியில் அப்ளை பண்ணுறவங்க அதை பிடிஎஃப் ஃபார்மேட்டில் சேவ் பண்ணி வச்சுருக்கணும். ரிஜிஸ்டர் இமெயில் ஐடி, ஸ்வயமில் எந்த ஜிமெயில் ஐடியை யூஸ் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அந்த இமெயில் ஐடி இருக்கணும். அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர். ஆன்லைன் பேமெண்ட், ஜென்ரல் கேட்டகரினா 1000 rupees, ஓபிசி சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுக்கு 500. நெக்ஸ்ட், டைமிங் ஆஃப் எக்ஸாமினேஷன் 2 days எக்ஸாம் வந்து ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. ஷிஃப்ட் 1ல் 9 AM to 12 noon. செகண்ட் ஷிஃப்ட்டில் உங்களுடைய கோர்சஸ் இருந்துச்சுன்னா 3 PM to 6 PM. ஸோ இது வந்து டைமிங் ஆஃப் எக்ஸாமினேஷன் 3 hours. டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் January 2023 சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்தராக கன்ஃபார்ம் டேட் என்டிஏ வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணுவாங்க. மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன், தெர் ஆர் 2 modes. 2 மோடில் பண்ணுறாங்க. சிபிடி மோட், கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். எக்ஸாம் சென்டரில், சிட்டிஸில் எக்ஸாம் சென்டரில் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் நடக்கும். இன்னொரு எக்ஸாம் என்னன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் அண்ட் பேப்பர் பென் மோட். ஸோ மோஸ்ட்லி டீச்சர் எஜுகேஷன் கோர்சஸ், சில கோர்சஸ் எல்லாமே கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் மட்டும்தான். அதுலேயும் கொஸ்டின்ஸ் 50 கொஸ்டின்ஸ், 50 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ். ஓகே, ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க்ஸ். ஒரு கொஸ்டின் 2 மார்க்ஸ். தேர் வில் பி நோ நெகட்டிவ் மார்க்கிங் ஃபார் எனி ராங் ஆன்சர். ஓகே, 50 கொஸ்டின்ஸ் கம்பல்சரியாக அட்டன் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட், சாய்ஸ் ஆஃப் சிட்டிஸ் ஃபார் எக்ஸாம் சென்டர். தமிழ்நாட்டில் டோட்டலாக 6 சென்டர் தான் இருக்குது. இந்த 6 சென்டரில் சென்னை, கோயம்புத்தூர், சேலம், திருச்சிராப்பள்ளி, மதுரை, திருநெல்வேலி. ஸோ இந்த மேஜர் சிட்டிஸில் எக்ஸாமினேஷன் சென்டர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் மேஜர் சிட்டியில் இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ், மொத்தம் 4 சாய்ஸ் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு சாய்ஸ் உங்களுடைய மெயினான மேஜர் சிட்டி கொடுங்க. ஆர் இன் அண்ட் அரௌண்ட் நியர்பை எந்த சிட்டி இருக்கோ அதை செலக்ட் பண்ணணும். ஸோ அதெல்லாம் நம்ம ஆன்லைன் அப்ளை பண்ணும்போது அடுத்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டெமோ பண்ணுறேன். எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா ஃபார் அப்பியரிங் ஆன் எக்ஸாம். ஸோ இந்த ஜூலை 2022 செமஸ்டரில் 362 கோர்சஸ் இருக்குது. இதில் ஏதாவது கோர்சஸ் நீங்கள் ஜஸ்ட் என்ரோல் பண்ணியிருந்தாலே யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் அப்பியரிங் ஆன் எக்ஸாம். எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா ஃபார் சர்டிஃபிகேட் அண்ட் கிரெடிட் ட்ரான்ஸ்ஃபர். இப்போ பிஎட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் ஒரு ஸ்வயம் கோர்ஸ் பண்ணணும். எம்எட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் 2 ஸ்வயம் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஓகே, ஸோ ரிட்டன் டெஸ்ட், டேர்ம் அண்ட் ரிட்டன் டெஸ்ட். ஸோ இதுதான் சிபிடி டெஸ்ட். இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுறேன்னா இதில் வந்து 40% எழுதணும், மார்க் வாங்கியிருக்கணும் மினிமம். அதுக்கப்புறம் இன்டர்னல் அசஸ்மெண்ட், அசைன்மெண்ட், குவிஸ் எல்லாம் கொடுத்துருப்பீங்க இல்லையா? ஸோ அதில் வந்து 40%. ஸோ ஓவராலாக 40% எடுத்தால் யூஆர் ஆல் எலிஜிபிள் ஃபார் ஏ ரிசீவிங் இ சர்டிஃபிகேட். ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் who want to appear in multiple exams, சில பேர் வந்து 1 or 2 கோர்சஸ் இருக்குது, இல்லை 4 கோர்சஸ், மேக்ஸிமம் 4 கோர்சஸ் வரைக்கும் எக்ஸாம் எழுதலாம். அந்த கோர்சஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஷிஃப்ட்டில் நடந்துச்சுன்னா 4 கோர்சஸ் எழுதலாம். இல்லைன்னா மினிமம் 1 or 2 கோர்சஸ். ஒரு கோர்ஸ் எழுதுனா எனஃப். பட் சில பேர் 2 கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த 2 கோர்ஸுக்கும் நீங்கள் ஒரு சேஃப் கார்டுக்கு எக்ஸாம் எழுதலாம். 2க்கும் தனித்தனியாக ஃபீஸ் பே பண்ணி எக்ஸாம் எழுதலாம். ஓகே, ஸோ அந்த ஃபெசிலிட்டி இருக்குது. ப்ரொவிஷன்ஸ் ரிலேட்டிங் டு பெர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி. ஸோ அவங்க வந்து ஸ்க்ரைப், இந்த விசுவலி சேலஞ்சு ஆர் ஃபிசிக்கலி சேலஞ்சு இந்த மாதிரி கேட்டகரிக்கு அவங்க நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ரெஃபர் பண்ணி நீங்கள் அதை அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஆன்லைன் சப்மிஷனுக்கு டேட்டு பார்த்தீங்கன்னா 12th January 2023 வரைக்கும் இருக்குது. நெக்ஸ்ட்,
பர்டிகுலர்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன் ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னா அதுக்கு சில டேட் கொடுத்துருக்காங்க. 13/1/2023 15/1/2023 வரைக்கும் இருக்குது. ஸோ இது ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன்ஸ் அவங்க நோட்டிஃபிகேஷனில் ரிலீஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு ஸ்வயம் ஆன்லைன் கோர்ஸ்க்கு எப்படி அப்ளை பண்ணோம். swayam.nta.ac.in அப்படிங்கிற வெப்சைட் போயிட்டு லாகின் ஃபார் ஸ்வயம் இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து இமெயில் வெரிஃபிகேஷன் கேட்பாங்க. எந்த ஜிமெயில் ஐடி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஜிமெயில் ஐடி என்டர் பண்ணணும். சென்ட் ஓடிபி கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஜிமெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபியை நீங்கள் மெயிலில் பார்த்துட்டு இங்கே என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை ஓடிபி கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஃபஸ்ட் நம்ம மொத்தம் 4 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஆன்லைன் அப்ளிகேஷன் பர்சனல் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணணும். செகண்ட் ஸ்டேஜ் கோர்ஸ் அண்டு சென்டர் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். தேர்ட் ஸ்டேஜ் ஃபோட்டோ, சைன், பிடிஎஃப் கேட்டகரியாக இருந்துச்சுன்னா ஸோ அது வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸ்டெப் 4 ஃபைனல் லாஸ்ட்டாக நீங்கள் பேமெண்ட்டு அப்ளை பண்ணணும், ஆன்லைன் பேமெண்ட்டு. ஓகே, ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணணும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப் இந்த நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வேறு ஏதாவது லாக் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் கிரியேட் ஆகிருக்கும். அந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சைன்இன் போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நியூ ரிஜிஸ்ட்ரேஷன், இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி போகும். என்டிஏ வெப்சைட்டில் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க மாடல் அப்ளிகேஷன் ஃபார்மேட்டு. ஓகே, இதில் பர்சனல் டீட்டெயில்ஸ், கேண்டிடேட் நேம், ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேம், டேட் ஆஃப் பர்த், டைப் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன், இப்போ ஆதார் கார்டு கொடுக்கலாம், பேன் கார்டு கொடுக்கலாம். ஆதார் இருந்துச்சுன்னா லாஸ்ட்டு 4 நம்பர் கேட்பாங்க. ஜெண்டர், இமெயில் ஐடி, ஆல்டர்னேட் ஃபோன் நம்பர், பேமெண்ட் அட்ரஸ், இந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து சூஸ் பாஸ்வேர்டு. ஸோ இந்த அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு ஐடி, உங்களுக்கு ஐடிக்கு ஒரு பாஸ்வேர்டு இருக்கும். ஸோ அந்த பாஸ்வேர்டை நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். அந்த பாஸ்வேர்டை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் ஃபர்தராக அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் லாகின் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா உங்கள் ஜிமெயில் ஐடி ப்ளஸ் அப்ளிகேஷன் நம்பர் அப்புறம் இந்த பாஸ்வேர்டு. ஸோ இது வந்து நீங்கள் மறக்காமல் வச்சுருக்கணும். ஸோ இந்த கேஸ் சென்சிட்டிவ் டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் இந்த யூசர் டேஷ்போர்ட் இந்த மாதிரி உங்களுக்கு அடுத்த பேஜ் வரும். ஸோ இதில் வந்து உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் ஜெனரேட் ஆகிருக்கும். இமெயில் ஐடி, அப்ளிகேஷன் நம்பர், மொபைல் நம்பர் எல்லாம் இருக்கும். ஸோ இதில் 4 டீட்டெயில்ஸ் இருக்கும். ரிஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. அடுத்து அப்ளிகேஷன், இமேஜஸ், பேமெண்ட்டு. ஓகே, கீழே பார்த்தீங்கன்னா வெரிஃபை மொபைல் நம்பர், வெரிஃபை இமெயில் ஐடி. இங்கே உங்கள் நம்பர், உங்கள் ஃபோன் நம்பருக்கு ஒரு வெரிஃபை மொபைல் நம்பர் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஓடிபி வரும் ஃபோனுக்கு. அதை இங்கே என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை கொடுத்துருங்க. ரெண்டாவது வெரிஃபை இமெயில் ஐடி, ஆல்ரெடி வெரிஃபை பண்ணியிருப்பீங்க, இல்லை அகைன் நீங்கள் அந்த ஓடிபி கொடுத்து நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். இன்கேஸ் வராதனாலும் நீங்கள் கம்ப்ளீட் அப்ளிகேஷன் ஃபார்ம் கீழே இருக்கு இல்லையா, ஸோ இதை ஃபில் பண்ணி இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ஸ்டேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இந்த ஸ்டேஜில் தான் வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே ஸ்பெசிஃபிக்காக கேட்பாங்க. ஓகே, நேஷ்னாலிட்டி, கேட்டகரி, ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் காலேஜ் டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணணும். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜ். பிஎட் எம்எட் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது இங்கே ஃபில் பண்ணும்போது நீங்கள் யுவர் கரண்ட் ரோல், ஸோ நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது ஸ்டூடெண்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டேட் சொல்லும்போது தமிழ்நாடு. ஸோ டி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டி தமிழ்நாட்டில் வந்து நிற்கும். அதை செலக்ட் பண்ணி என்டர் கொடுத்துருங்க. அப்புறம் யூ ஹேவ் டு செலக்ட் சிட்டி, காலேஜ் எந்த லொக்கேஷனில் இருக்குது, காலேஜ் இருக்குங்கிற சிட்டி. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மதுரை. ஸோ மதுரையில் இருக்குது உங்கள் காலேஜ் அப்படின்னா உங்களுடைய சிட்டி மதுரை செலக்ட் பண்ணிக்கோங்க. நேம் ஆஃப் காலேஜ், மதுரையில் எந்த காலேஜில் படிக்கிறீங்க, ஸோ அந்த நேம் வந்து இந்த லிஸ்ட் ஆஃப் காலேஜஸில் இருக்கும். அதில் இருந்துச்சுன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா அதர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே மோஸ்ட்லி எல்லா காலேஜஸும் நீங்கள் என்பிடிஎல்ல சொல்லி காலேஜில் வந்து அப்ரூவல் வாங்கியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தியாகராஜர் காலேஜ் ஆஃப் பிரசாத் ஆர்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த காலேஜில் படிக்கிறவங்க இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த காலேஜ் லிஸ்ட்டில் இல்லை அப்படிங்கன்னா அதருங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கும் பாருங்கள். ஓகே, அதரை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ உங்கள் காலேஜ் நேமை நீங்கள் இங்கே டைப் பண்ணணும். ஓகே, அதுக்கு அடுத்தது யூனிவர்சிட்டி நேம். இப்போ எல்லா பிஎட் எம்எட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அஃபிலியேட்டட் டு தமிழ்நாடு டீச்சர்ஸ் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி சென்னை. ஓகே, ஸோ இங்கே டி ப்ரெஸ் பண்ணிங்கனாலே
தமிழ்நாடு டீச்சர்ஸ் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி வர்ற வரைக்கும் எஸ் எஸ் இந்த யூனிவர்சிட்டி வந்துருச்சு. இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிடுங்க. ஓகே. ரோல் நம்பர், உங்களுடைய பிஎட் எம்எட் ஸ்டூடெண்டாக இருந்தால் உங்களை ரோல் நம்பர் டைப் பண்ணிடுங்க. ரிஜிஸ்டர் நம்பர் இருக்குது அப்படின்னா ரிஜிஸ்டர் நம்பர் டைப் பண்ணிடுங்க. ரிஜிஸ்டர் நம்பர் இல்லை அப்படின்னா காலேஜில் கொடுத்த ரோல் நம்பர் இங்கே டைப் பண்ணிக்கலாம். அதே என்ரோல் நம்பர் சேம் தான். இந்த காலம் நம்ம இது பிளாங்காக விட முடியாது. ஸோ அதனால் நீங்கள் என்ன ரோல் நம்பர் ரிஜிஸ்டர் நம்பர் என்ன கொடுத்துருக்கீங்களோ அதே இங்கே என்ரோல்மெண்ட் நம்பர்லேயும் டைப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஒரு சில கொஸ்டின்ஸ் இருக்குது. ஹவு டிட் யூ நோ அபவுட் தீஸ் கோர்சஸ்? இந்த கோர்சஸ் எப்படி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் காலேஜ் அப்படின்னு கொடுத்துடலாம். இது உங்களுடைய சாய்ஸ். ஓகே. ஸோ மோஸ்ட்லி காலேஜ்லேருந்து நம்ம உங்களுக்கு பண்ண சொல்லியிருக்கிறனால ஸோ யூ கேன் செலக்ட் காலேஜ். ஓகே. மோட்டிவேஷன் ஃபார் டூயிங் த கோர்ஸ், என்ன மோட்டிவேஷனில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிறது. இப்போ பொதுவாக இப்போ பிஎட் எம்எட்ங்கிறது மேண்டேட்ரி, ஸ்வயம் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா மேண்டேட்டட் பை காலேஜ்னு இருக்கு ஒரு ஆப்ஷன். ஸோ மேண்டேட்டட் பை காலேஜ் அதை செலக்ட் பண்ணிடுங்க. ஆர் யூ டேக்கிங் திஸ் எக்ஸாம் ஃபார் கிரெடிட் ட்ரான்ஸ்ஃபர்? இப்போ பிஎட் கோர்ஸாக இருந்தால் 2 கிரெடிட் இருக்குது. ஸோ அதனால் எல்லாமே பிஎட் எம்எடாக இருந்தால் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே கிரெடிட் ட்ரான்ஸ்ஃபரில் எஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணியிருக்காங்க. இது வந்து கண்டிப்பாக எஸ் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணணும். அதுதான் செலக்ட் பண்ணணும். ஓகே. கேன் யூ ஷேர் யுவர் ஸ்கோர் இன்ஃபர்மேஷன் வித் யுவர் காலேஜ் ஆர் ஆர்கனைசேஷன்? டெஃபினெட்லி எஸ். ஓகே. இதே செலக்ட் பண்ணலாம் ஆட்டோமேட்டிக்காக எஸ் எனபிள்ட் ஆகிருக்கு. அது மாதிரி உங்களுடைய கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் வித் பொட்டன்ஷியல் எம்ப்ளாயர்ஸ், படிக்கிற ஸ்டூடெண்ட்னாலும் சரி இல்லை எம்ப்ளாயினாலும் சரி இன்ஸ்டியூஷன் ஷேர் பண்ணலாமா கேட்டால் எஸ், அது எஸ் செலக்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், அப்ளை கோர்ஸ். நீங்கள் என்ன கோர்சஸ்லாம் என்ரோல் பண்ணியிருக்கீங்களோ அந்த டிபெண்ட்ஸ் அப்பான் த ஷிஃப்ட் பேசிஸில் அந்த கோர்ஸ் இதில் வந்து அவைலபிளாக இருக்கும். மோஸ்ட்லி டீச்சர் எஜுகேஷன் கோர்சஸ் ஷிஃப்ட் 1ல் வருது. அது டே 1ஓ ஆர் டே 2ஓ ஷிஃப்ட் 1ல் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், சைல்ட்ஹுட் அண்ட் க்ரோயிங் அப், சைல்டு டெவலப்மெண்ட், இந்த 2 கோர்ஸுமே டே 1ல் ஷிஃப்ட் 1ல் இருக்குது. ஓகே. இது வந்து லிஸ்ட்டு காமிக்காது, எல்லா கோர்ஸஸ்க்கு லிஸ்ட்டு காமிக்காது. எந்த கோர்ஸ் நீங்கள் என்ரோல் பண்ணியிருக்கீங்களோ அந்த கோர்ஸ் மட்டும் எந்த ஷிஃப்ட்டில் வருதுங்கிறத நீங்கள் செக் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணணும். ஓகே. நான் வந்து இதில் வந்து செலக்ட் பண்ண கோர்சஸில் டே 1ல் ஷிஃப்ட் 1ல் 2 கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. இதில் நான் எந்த கோர்ஸ் நான் எக்ஸாம் எழுத போகிறேனோ அந்த கோர்ஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக கோர்ஸ் கோடு வந்துடும். ஓகே. இப்போ டே 2ல் பாருங்கள், பேசிக் கான்செப்ட்ஸ் இன் எஜுகேஷன். ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சைல்டு டெவலப்மெண்ட்டும் பேசிக் கான்செப்ட்ஸ் இன் எஜுகேஷன் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஓகே. இந்த கோர்சஸ் வந்து இப்போ டே 2ல் ஷிஃப்ட் 1ல் இருக்குது. ஓகே. செலக்ட் பண்ணிங்கன்னா கோர்ஸ் கோடு வந்துடும். ஓகே. அது மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த கோர்ஸில் இல்லாத கோர்சஸ் வந்து டே 1ல் ஷிஃப்ட் 2லேயும் மேபி இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. அப்படிங்கிறத நீங்கள் தான் சர்ச் பண்ணி பார்க்கணும். ஓகே. இப்போ ஷிஃப்ட் 2ல் பார்க்கும்போது ஈகானமிக் டெவலப்மெண்ட் இருக்குது. இந்த கோர்ஸ் நான் ஆல்ரெடி என்ரோல் பண்ணியிருக்கேன். ஜூலை 2022 அந்த எக்ஸாம் செமஸ்டர், ஜூலை செமஸ்டர் ஷெட்யூலில் என்ரோல் பண்ணது. ஓகே. அந்த மாதிரி டைமில் என்ரோல் பண்ண கோர்ஸ் மட்டும் தான் இதில் வரும். ஜூலை 2022 செமஸ்டரில் என்ரோல் பண்ணது. ஸோ எல்லாமே மோஸ்ட்லி இந்த ஜூலை 2022 தான் நீங்கள் என்ரோல் பண்ணியிருப்பீங்க, ரைட்? ஸோ இந்த கோர்ஸை செலக்ட் பண்ணலாம். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து 2 பேப்பர் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ யூ கேன் ரைட் போத் த பேப்பர்ஸ். ஓகே. மார்னிங் ஒரு ஷிஃப்ட்டு 9 to 12, மார்னிங் ஆஃப்டர்நூன் 3 to 6, இந்த 2 டைமிங் ஷெடியூலில் நடத்துகிறாங்க. ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்னா, நீங்கள் என்ரோல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 2 கோர்ஸ்க்கும் பே பண்ணி எக்ஸாம் ஃபீஸ் என்டிஏ வெப்சைட்டில் பே பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸாம் எழுதலாம். ஓகே. ஸோ ஒரு இதில் மார்க் கம்மியாக இருந்தாலும் நீங்கள் அடுத்த கோர்ஸில் பெஸ்ட்டாக பண்ணிங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்டும் நீங்கள் உங்களுடைய கிரெடிட்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அது மாதிரி இப்போ 4 ஷிஃப்ட்டில் அவங்க கோர்ஸ் செலக்ட் பண்ண கோர்ஸ் எதில் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ நான் கொஞ்சம் கோர்ஸை செலக்ட் பண்ணியிருந்தேன், என்ரோல் பண்ணியிருந்தனால தான் இந்த இதில் காமிக்கும். ஓகே. இப்போ நீங்கள் ஒரே ஒரு கோர்ஸ் மட்டும் என்ரோல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த 4 ஷிஃப்ட்டில் எதில் வருது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ மோஸ்ட்லி டே 1 சைல்டு டெவலப்மெண்ட் ஷிஃப்ட் 1ல் வருது. பேசிக் கான்செப்ட்ஸ் இன் எஜுகேஷன் டே 2 ஷிஃப்ட் 1ல் வருது. ஓகே. இதில் இல்லாத கோர்சஸ் நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த அதர் ஷிஃப்ட்டில் அவைலபிளான்னு பார்த்து உங்களுடைய கோர்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், எக்ஸாம் சிட்டி. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே. இப்போ எக்ஸாம் சிட்டி, ஃபஸ்ட்டு சிட்டி, இப்போ எந்த சிட்டியில் நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க, உங்களுடைய மேஜர் சிட்டி, நீங்கள் இருக்கிற சிட்டியில் ஃபஸ்ட்டு சாய்ஸ் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு தமிழ்நாடு. ஓகே. தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கோங்க.
இங்கே வந்து தமிழ்நாட்டில் மொத்தமே 6 எக்ஸாம் சென்டர் தான் இருக்குது. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி. ஓகே, இப்போ உங்களுடைய மேஜர் சிட்டியை செலக்ட் பண்ணிக்கோங்க. இன் அண்ட் அரௌண்ட் மதுரை ஆர் இன் அண்ட் அரௌண்ட் கோயம்புத்தூர், எந்த ஏரியா சிட்டியில் இருக்கீங்களோ இன் அண்ட் அரௌண்ட் இருக்கிறவங்க அது நியர்பை சிட்டியை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மதுரை நான் செலக்ட் பண்ணுறேன். அதே மாதிரி எக்ஸாம் சிட்டி செகண்ட் சாய்ஸ். ஓகே, அகெயின் கிளிக் தமிழ்நாடு. ஓகே, தமிழ்நாட்டில் ரெண்டாவது ஆப்ஷன் என்ன கொடுக்குறீங்க. ஸோ நியர்பை திருச்சிராப்பள்ளி அப்படி கொடுக்குன்னா நீங்கள் திருச்சிராப்பள்ளி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மூணாவது சாய்ஸ். இப்போ இன்னொரு டவுட் வரும். ஸோ செகண்ட் ஆர் தேர்ட் சாய்ஸ் திருப்பி நான் மதுரையை கொடுக்கலாமா, உங்களுடைய மேஜர் சிட்டியை கொடுக்கலாமா அப்படின்னா கொடுக்க முடியாது. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் அகைன் மதுரையை செலக்ட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், எக்ஸாம்ஸ் அண்டர் சாய்ஸஸ் கேனாட் பி சேம், ஒரே மாதிரி இருக்காது அப்படிங்கிறது சாஃப்ட்வேரே சொல்லிடுது. ஸோ அதனால் நீங்கள் டிஃப்ரெண்ட் எக்ஸாம் சென்டர் தான் கிளிக் பண்ணணும், செலக்ட் பண்ணணும். அதே மாதிரி ஃபோர்த்து சாய்ஸ் தமிழ்நாடு செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எது சாய்ஸ் கொடுக்குறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மெயினாக நீங்கள் இருக்கிற சிட்டி ஃபஸ்ட்டு சாய்ஸ். ஓகே, அதுதான் மோஸ்ட்லி எடுத்துக்குவாங்க. அதனால் ஃபஸ்ட்டு சாய்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அவங்க 4 சாய்ஸஸ் கேட்டனால நீங்கள் நியர்பை உங்களுடைய சாய்ஸஸை கொடுங்க. அதுக்கப்புறம் பர்டிகுலர்ஸ்லாம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஸோ அந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணுறதுக்கு முன்னால் உங்களுடைய நேம், ஃபாதர்ஸ் நேம் எல்லாமே கரெக்டாக இருக்கா செக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எல்லாமே டிக் பண்ணிக்கோங்க. அது வந்து நீங்கள் என்ஷூர் பண்ணிட்டீங்க, செக் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு செக்லிஸ்ட். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அந்த செக்யூரிட்டி பின் டைப் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிடுங்க. இந்த ரூல்ஸ் அதை நீங்கள் எனேபிள் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு மோஸ்ட்லி இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ் சப்மிட் ஆகிரும். ஒன்ஸ் இந்த ஃபார்ம், கோர்ஸ் சென்டர் இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ப்ரீவியூ ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் போய்ட்டு நீங்கள் ஃபில் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணிக்கோங்க. காலேஜ் டீட்டெயில்ஸ், ஓகே, அப்ளை கோர்சஸ், எக்ஸாம் சென்டர்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் நம்பரோட ஃபோட்டோ, சைன், பிடபிள்யூடி சர்டிஃபிகேட் இல்லைன்னா வந்து ஓபிசி கேட்டகரியாக இருந்தால் அதோட ஆப்ஷன் இங்கே எனேபிள் ஆகிருக்கும். அது ஒவ்வொன்றா நீங்கள் உங்களுடைய சிஸ்டத்துலேயோ இல்லை ஃபோன்லேயோ நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா எதில் அப்ளை பண்ணுறீங்களோ அதுலேருந்து நீங்கள் சூஸ் ஃபைல் கொடுத்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த கேபிங்கிற சைஸ் வந்து கரெக்டாக இருக்கணும். ஒவ்வொன்று முடிச்சதுக்கப்புறம் அப்லோட் கொடுங்க. இங்கே ஃபோட்டோ வரும். அது மாதிரி சைன் கொடுங்க, அப்லோட் பண்ணுங்கள், கீழே சைன் வரும். அப்புறம் கேட்டகரி சர்டிஃபிகேட் எது அட்டாச் பண்ணணும் அப்படின்னா தேர்ட் ஆப்ஷன் வரும், அதில் அப்லோட் பண்ணுங்கள். ஸோ 3 இதில் அப்லோட் ஆகிரும். அதுக்கப்புறம் டிக்ளரேஷன் ஃபார்ம், டிக்ளரேஷன்ஸ் இதை கொஞ்சம் ரீட் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிடலாம். லாஸ்ட் ஸ்டெப்பு நீங்கள் வந்து பே பண்ணணும். ஓகே, ஸோ இந்த பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கூகுள் பே ஆப்ஷன் இருக்குது, பேடிஎம் ஆப்ஷன் இருக்குது, நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எல்லா ஸ்டேஜும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே எல்லாமே கம்ப்ளீட்டட் அப்படிங்கிறது வரணும். ஸோ பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணால் தான் உங்களோட அப்ளிகேஷன் கன்ஃபார்ம் ஆகும். ஸோ இதில் நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ரைட், வெரிஃபை பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக டவுன்லோட் கன்ஃபர்மேஷன் பேஜ் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்கள் டவுன்லோட் ஆகிரும். ஸோ இதை நீங்கள் சர்வ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே உங்களுடைய ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸுக்கு தேவைப்படும். இப்போ உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் எங்கே அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் அப்ளிகேஷன் இந்த ஃபார்ம் நீங்கள் எடுத்துக்கணும், பிரிண்ட் போட்டுக்கணும். இதை இந்த அப்ளிகேஷன் ஃபார்மு, அப்புறம் ஆதார் கார்டு, ஐடி கார்டு, இந்த மாதிரி என்ன டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் எக்ஸாம் சென்டருக்கு கொண்டு போக வேண்டியதாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் சேஃபாக வச்சுக்கோங்க. உங்களுடைய ஐடி, பாஸ்வேர்ட், இந்த அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் லாஸ்ட்டாக பண்ண இந்த ஃபார்ம் இது எல்லாமே வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் ரெஃபரன்ஸ்க்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ இதுதான் எப்படி ஒரு ஸ்வயம் எக்ஸாம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளை பண்ணக்கூடிய மெத்தட். ஸோ இதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுங்கள், எக்ஸாமுக்கு ரெடி ஆகுங்க. இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து எக்ஸாமுக்கு எப்படி நம்ம வந்து அப்பியர் ஆகணும், எக்ஸாம் சென்டர் எப்படி வரும், சில டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் டெமோ பண்ணுறேன். தேங்க்யூ.